வணக்கம். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல யூனிட் எக்ஸர்சைஸ் 2 ஓட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். யூனிட் எக்ஸர்சைஸ்லாம் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, எக்ஸாமினேஷன்ல கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் இதுல இருந்து வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஒரு யூனிட் ஃபுல்லா படிச்ச விஷயங்கள் தான் இங்க மிக்ஸ் ஆயிடு அதே மாடல் சம் தான் வரும்ன்றதுனால, இது ரொம்ப ஈஸி, இன்ட்ரஸ்டிங்காவே இருக்கும் உங்களுக்கு. சோ பேசிக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. நான் டைரக்ட்டா சம்முக்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இங்க ஷோ பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல கொஸ்டின் பாருங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இங்க ஷோ பண்ணிருக்கேன். எல்லா மிகை முழுக்கள் n-க்கும் n ஸ்கொயர் மைனஸ் n ஆனது 2ஆல் வகுபடும் என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. Prove that n ஸ்கொயர் மைனஸ் n divisible by 2 for every positive integer. So first இந்த n ஸ்கொயர் மைனஸ் nன்றது எந்த நம்பர் n கொடுத்தாலும் அது 2ஆல டிவைட் ஆகும் நிரூபிக்கணும் தான். அப்ப நம்ம n-க்கு வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் 1, n-க்கு 2 ஸ்கொயர் மைனஸ் 2, 3 ஸ்கொயர் மைனஸ் 3, இப்போ 1 மைனஸ் 1 0, 4 மைனஸ் 2 2, இங்க 3 ஸ்கொயர் போனா 9, 9ல 3 போச்சுன்னா 6, பாருங்க இது 2ஆல வகுப்படும், பாருங்க இது 2ஆல வகுப்படும், பாருங்க 0 2ஆல வகுப்படும், ஒவ்வொரு வாட்டி நம்ம போட முடியாது. அப்போ இத ஒரு ஜெனரல் ஃபார்ம்ல நம்ம போட்டு கன்க்ளூட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்த நம்பரை நம்ம x ன்னு எடுத்துக்கலாம். x ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் n. ஓகே. பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் இன்டிஜர்னா என்ன? 1 2 3 4 நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ அந்த அந்த நம்பர்ஸ்ல ரெண்டா பிரிச்சுங்க. ஒன்னு ஈவன் நம்பர், இன்னொன்னு ஆட் நம்பரா பிரிச்சுங்க. ஒன்னு ஈவன் நம்பர், இன்னொன்னு ஆட் நம்பரா பிரிச்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புட் n ஈக்குவல் டு ஈவன் நம்பர் கொடுத்துடலாம். எல்லா ஈவன் நம்பரையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லணும்? 2k சொல்லணும். அவ்வளவுதான். 2k சொன்னீங்கன்னா எல்லா ஈவன் நம்பரையும் நீங்க சொன்ன மாதிரி அதை எடுத்து போய் மேல இருக்கிற ஸ்டெப்ல போடுங்க. n-க்கு போடுங்க 2k ஸ்கொயர் மைனஸ் n-க்கு 2k. பாத்தீங்களா? இப்போ இதுல காமனா நம்ம 2k வெளியே எடுத்துடலாமா? 2k வெளியே எடுத்துட்டா இங்க 2k ஸ்கொயர் இருந்துச்சு இல்லையா? ஒரு 2k தான் இருக்கும். இங்க 2k இருந்துச்சு, அது வெளியே வந்துச்சு, அதனால இந்த இடத்துல 1ன்னு போட்டுடணும். இப்ப நாம இங்க என்ன பாக்குறோம்? 2k 2-வை மல்டிப்ளிகேஷன்ல பாக்குறோம். அப்ப 2 இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கதால இது 2ஆல டிவைட் ஆகும்ல, 2 போட்டு அடிச்சு காமிக்க முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? which is divisible by 2. தமிழ்ல இது 2ஆல் வகுபடும் அப்படின்னு எழுதணும். சரியா? which is divisible by 2. சரியா? இப்போ ஈவன் நம்பர் எல்லாத்தையும் வச்சு கணக்கு போட்டீங்க. இப்போ ஆட் நம்பர் வச்சு கணக்கு போட போறீங்க. ஆட் நம்பர்னா என்ன? ஈவன் நம்பர்ல ஒன்னு கம்மியா இருக்கும், அதான் ஆட் நம்பர். அப்ப 2k மைனஸ் 1 தான் ஆட் நம்பரோட பொது வடிவம். அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த x-ல போடுங்க. x ஈக்குவல் டு என்ன இருக்குங்க? n ஸ்கொயர் மைனஸ் n பாக்குறீங்கல்ல, அதுல இருக்கிற n-க்கு என்ன போட போறோம்? 2k மைனஸ் 1 போட போறோம். பவர்ல 2 இருக்கு. n-க்கு அப்புறம் இங்கேயும் n இருக்குல்ல, n-க்கு என்ன போட போறோம்? 2k மைனஸ் 1 போட போறோம். இதுல காமனா இப்ப என்ன நம்ம வெளியே எடுக்கலாம்? 2k மைனஸ் 1, 2k மைனஸ் 1 ரெண்டுத்துலயும் இருக்குல்ல, இங்க நடுவுல மைனஸ் இருக்கு பாத்தீங்களா? அப்ப 2k மைனஸ் 1 நான் வெளியே எடுத்துறேன். வெளியே எடுத்துட்டா உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. 2k மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ல 1 வெளியே வந்துடுச்சு. அப்ப 2k மைனஸ் 1 1 தான் இருக்கும் உள்ள. மைனஸ் நான் இங்க ரவுண்ட் பண்ற இடம் 2k மைனஸ் 1, அது மொத்தமா வெளியே வந்துடுச்சு. அப்ப அந்த இடம் காலி ஆயிட்டு 1 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 2k மைனஸ் 1 அப்படியே இருக்கு. உள்ள 2k மைனஸ் 1 நம்ம மைனஸ் 2 அப்படின்னு ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இப்ப அது ரெண்டுத்துல இருந்து 2 காமனா வெளியே எடுக்கலாம்ல. அப்ப அந்த 2-வை நம்ம இங்க வெளியில ஃப்ரண்ட்ல எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்க. 2 வெளியில எடுத்துட்டோம். அப்ப மிச்சம் என்ன சொல்லுங்க உள்ள? 2 வெளியே வந்துருச்சுன்னா அது உள்ள சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். k மைனஸ் 1. 2 வெளியே வந்துருச்சு பாத்தீங்களா? k மைனஸ் 1. 1 2s are 2. அதனால சோ இப்போ இங்க மல்டிப்ளிகேஷன்ல 2 இருக்கதால கண்டிப்பா இதால டிவைட் ஆகும். 2ஆல டிவைட் ஆகும். ஓகே. இங்க வந்து ஒரு வெளியில 3 இருந்துச்சுன்னா அப்ப போய் நான் 2ஆல டிவைட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ 2 வெளியே இருக்கு. அப்ப என்ன டயலாக் போடலாம் நம்ம? which is divisible by 2. தமிழ்ல இது 2ஆல் வகுபடும் அப்படின்னு எழுதணும். சரியா? இப்ப பொதுவா ஆட் நம்பர் எல்லாத்துக்கும் நிரூபிச்சிட்டோம், ஈவன் நம்பர் எல்லாத்துக்கும் நிரூபிச்சிட்டோம். அப்ப எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் இப்ப நம்ம பொதுவா ஜெனரலா சொல்லிடலாமா? therefore n ஸ்கொயர் மைனஸ் n is divisible by 2 for எதுக்கெல்லாம் டிவைட் ஆகும்? for every positive integer. for every positive integer.
சரியா? இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் பாக்குறீங்க. ஒரு பால்காரரிடம் 175 லிட்டர் பசும்பாலும் 105 லிட்டர் எருமை பாலும் உள்ளது. இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட இரு வகையான கலன்களில் அடைத்து விற்க விரும்புகிறார். இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலனின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு? பாருங்க, இங்கிலீஷ்ல கேட்டிருக்காங்க அதிகபட்ச கொள்ளளவு. அந்த அதிகபட்சன்ற வார்த்தையை இங்க பாக்குறீங்க. ஓகேவா? ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கெப்பாசிட்டி ஆஃப் த கேன் மட்டும் இருக்கு. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த கேன் அப்படின்னு இல்ல. அப்போ இங்கிலீஷ் மீடியத்துல இங்க ஒரு வார்த்தை மிஸ் ஆயிருக்கு. அதை எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்போ டைப் பண்ணி தருவாங்க. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. சரியா? அடுத்து இங்கிலீஷ்ல பாருங்க, ஸ்டார்டிங்ல கொஸ்டின் 175 லிட்டர்ஸ் ஆஃப் கவுஸ் மில்க் ஒரு மேன் வச்சிருக்காரு. 105 லிட்டர் 105 லிட்டர் பஃபலோ மில்க் வச்சிருக்காரு. இதை வச்சு இதை வந்து அவர் என்ன பண்ண போறாரு? ஈக்குவல் கெப்பாசிட்டி கொண்ட கேன் ஈக்குவல் கெப்பாசிட்டி கொண்ட கேன்ஸ்ல அடைக்க போறாரு. நாம என்ன கண்டுபிடிச்சு கொடுக்கணும்? அந்த கேனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன? ஒரே வகையான கேன் தான் வாங்கிட்டு வர போறாரு. அந்த கேனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன? என்ன சைஸ்ல கேன் வாங்கிட்டு வந்தா எல்லா பாலையுமே அடைச்சு அவர் வித்துடலாம். சரியா? அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன கேக்குறாங்க? எத்தனை கலன்கள் பசும்பால், செகண்ட் தேர்ட் பாயிண்ட் எருமை பால் விற்கப்பட்டிருக்கும். எத்தனை கலன்கள் பசும்பால், பசும்பால் எத்தனை கேன்ஸ் வித்திருப்பாரு? நம்பர் ஆஃப் கேன்ஸ் கவுஸ் மில்க். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, நம்பர் ஆஃப் கேன்ஸ் பஃபலோ மில்க். எத்தனை கேன் வந்து பசும்பால் வித்திருப்பாரு, எத்தனை கேன்ஸ் வந்து எருமை பால் வித்திருப்பாரு நம்ம கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சோ நான் இந்த கொஸ்டினை ஃபர்தரா எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாம டைரக்டா நான் HCF போட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறேன். ஏன் HCF போறோம்னா அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? டைரக்டா வாங்க, டேட்டா கொஸ்டின்ல கொடுத்த டேட்டா ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாமா? அந்த 175க்கு என்ன பேர் வைக்கலாம்? நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் கவுஸ் மில்க் இல்லையா? நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் கவுஸ் மில்க். எவ்வளவு லிட்டர்ஸ் கவுஸ் மில்க் இருக்கு? 175 லிட்டர்ஸ். 175. ஓகே, நெக்ஸ்ட் 105க்கு என்ன பேர் வைக்கலாம்? நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் பஃபலோஸ் மில்க். எவ்வளோ? 105 லிட்டர்ஸா? 105 லிட்டர்ஸ். ஓகே, நான் எதுவும் சொல்ல போறது இல்ல, டைரக்டா HCF போட்டு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? HCF ரெண்டு நம்பருக்கு நாம எப்படி போடுவோம் பாருங்க. பிரைம் ஃபேக்டர்ஸா 175 பிரிக்க போறேன். 5ல முடியறதுனால 5ல டிவைட் பண்றேன். 3 5s are 15, மிச்சம் 2 25, 5 5s are 25. ஓகே, திரும்ப 5ல போடுறேன். 7 5s are 35. திரும்ப 7ல தானே போட முடியும். 1 பிரைம் ஃபேக்டர்ஸா பிரிச்சு வச்சுக்கோங்க. HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி இது கொஞ்சம். அடுத்து 105 எடுத்துங்க. 105ஐயும் 5ல முடியறதுனால 5ல போடுறேன். 2 டைம்ஸ் இங்க 1 டைம் இருக்குமா? இப்போ 3 போடலாம், இல்ல 7 போடலாம். 3a போடுறேன். 7 3s are 21. இப்போ 7 போட்டா 1 முடிஞ்சிடும். இது பிரைம் ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு தெரியும். பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி வச்சுட்டு இப்போ 175 நம்ம எப்படி பிரைம் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா எழுதலாம்? 5 பவர் 2. ஏன்னா 5 பாருங்க இதுல 2 டைம்ஸ் டிவைட் ஆயிருக்கு. சரியா? 7 1 டைம்ஸ் இருக்கு. அப்போ 7 பவர் 1. அடுத்து 105 எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? 5 1 டைம், 3 1 டைம், 7 1 டைம். சரியா? HCF அதாவது தமிழ்ல மீப்பெரு பொது மடங்கு. மீப்பெரு பொது வகுத்தி. மீப்பெரு பொது வகுத்தி. மீ போ வா. வா அப்படின்னா வண்டு, எஃப்னா ஃபிஷ்லாம் சொல்லி ஷார்ட்கட்லாம் சொல்லி இருக்கோம் பழைய வீடியோல. இப்ப பாருங்க, HCFல இது ரெண்டுத்துல காமனா இருக்கிற 5 இதை எடுத்துக்கணும். அதுலயே பெரிய அடுக்கு எடுக்கணுமா சின்ன அடுக்கு எடுக்கணுமா அப்படின்னா எஃப்னு இருக்கிறதால நான் ஷார்ட்கட் ஃபிஷ்னு சொல்லுவேன், சின்னதா இருக்கும். வண்டுன்னு தமிழ்ல சொல்லுவேன், சின்னதா இருக்கும். அப்ப 5 பவர் 2 எடுக்க கூடாது, 5 பவர் 1 எடுத்துக்கணும், சின்ன அடுக்கு எடுத்துக்கணும். அடுத்து 7 ரெண்டுத்துலயுமே இருக்கு. அப்ப 7 கண்டிப்பா எடுக்கணும். இந்த 3 எடுக்கணுமா சார்னா எடுக்க கூடாது. அப்ப HCF நம்ம எப்படி கம்பேர் பண்ணி எடுக்கணும்னா ரெண்டுத்துல காமனா இருந்தா எடுக்கணும், ரொம்ப சின்ன அடுக்கு எடுக்கணும். காமனா இருக்கிறதுலயே சின்ன அடுக்கு எடுக்கணும். இப்ப 7 பவர் 1 ஈக்குவலா இருக்கு, அதை எடுத்துதான் ஆகணும். 5 பவர் 2 5 பவர் 1 இருக்கு, 5 பவர் 1 எடுக்கணும்.
சின்ன அடுக்கு எடுக்கணும்னு மறக்க கூடாதுன்றதுக்காக அந்த வண்டு ஃபிஷ்ன்றத ஷார்ட்கட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 5 7s are 35. இப்போ 35ன்றது தான் HCF. இப்ப அவரு கடைக்கு போயிட்டு 35 லிட்டர் கேன் வாங்கிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. எல்லா பாலையும் அடைச்சு விடுத்துடலாம் ஈஸியா. ஓகேவா? அப்ப இது உங்களுக்கு ஈஸியாவே புரியும். 35 லிட்டர் கேன் வாங்கிட்டு வந்தோம். அதான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு கேட்டதனால நம்ம HCF கண்டுபிடிச்சோம். இப்போ அந்த டச்சுக்கு வாங்க. இப்ப ஏன் சார் HCF கண்டுபிடிச்சீங்கன்னு क्वेश्चन அரைஸ் பண்ணீங்கன்னா அது காரணம் என்ன? அவங்க மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த கேன் என்ன கேட்டிருக்காங்க தமிழ்ல? அதிகபட்ச கொள்ளளவு கொண்ட கலன் என்ன சைஸ் அப்படின்னா அத HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அந்த பேர்லயே இருக்கு. அப்ப HCF கண்டுபிடிச்சு நம்ம ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்ப அவங்க கேட்ட பாயிண்ட் வைஸ் நம்ம ஆன்சர் ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டாங்க? கெப்பாசிட்டி ஆஃப் த கேன் கேட்டாங்க. அது HCFக்கு வந்த விடையை எழுத போறோம். கெப்பாசிட்டி ஆஃப் த கேன். Capacity of the can is 35 liter capacity. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்ன கேட்டாங்க? number of cans of cow's milk. எத்தனை இது மாதிரி அவர் 35 லிட்டர் கேன் வாங்கி எடுத்துட்டு வந்து கவுஸ் மில்க் எல்லாம் போட்டு அடைச்சு வித்தாருன்னா எத்தனை கேன்ஸ் அங்க வந்திருக்கும்னு கேக்குறாங்க. நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஃபார் கவுஸ் மில்க் அப்படின்னு ஷார்ட்டா எழுதிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா மொத்தம் அவர்கிட்ட எவ்வளவு கவுஸ் மில்க் இருக்கு? 175 லிட்டர் இருக்கு. அது 35 பிரிக்கணும். ஏன்னா என்கிட்ட இருக்கிற கேன் 35 லிட்டர் கேன். இப்போ 35 பிரிக்கும் போது 175ல எத்தனை 35 இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்க. அப்படியே 35 ஆட் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இல்ல டிவிஷன் தெரிஞ்சவங்க டிவிஷன் போடலாம். இப்ப 2 35 70 வந்துடும். அப்ப 4 35 140. அப்ப 5 முறை அடங்குது. அப்ப 5 கேன் அவர் வந்து கவுஸ் மில்க் தயாரிச்சிருப்பாரு. 5 கேன்ல அவர் அடைச்சிட்டு இருப்பாரு. நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஃபார் கவுஸ் மில்க் 5. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஃபார் பஃபலோ மில்க். மொத்தம் அவர்கிட்ட 105 லிட்டர் பஃபலோ மில்க் இருக்கு. அதை 35 லிட்டர் கேன்ல பிரிச்சு ஊத்தி அளந்தாருன்னா என்ன வரும்? எத்தனை 35 இருக்கும் பாருங்க. 2 35 70. அப்படியே 3 35 105. 3 கேன்ல அதை மொத்தத்தையும் அடைச்சிட்டு இருப்பாரு. பாருங்க 35 லிட்டர் கேன் வாங்கினா 5 கேன்ல கவுஸ் மில்க் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. 3 கேன்ல பஃபலோ மில்க் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. சோ ஒரு பியூர் அப்ளிகேஷன் சம் HCFல நல்லா பிராக்டிஸ் பண்ணி வைங்க அதை. சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ABC என்ற மிகை முழுக்களை 13ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் முறையே. ரிமைண்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. 3 ரிமைண்டர் கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு A plus 2B plus 3Cஐ 13ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்க. வேற ஒரு வேல்யூவுக்கு 13ஆல் வகுக்குறாங்களாம். அப்போ மிச்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்ணுங்க. when positive integers A, B, C are divided by 13 respectively. ரிமைண்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. find the remainder when A plus 2B plus 3C is divided by 13. ஓகே ஃபாலோ பண்ணிக்கலாம். முதல்ல கொடுத்த அந்த கொஸ்டினை டேட்டாஸ் எழுத போறோம். ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு என்ன மாடல்ல போடலாம்னு தோணுது? இது மாட் வச்சு போடலாம். யூக்ளிட் டிவிஷன் லெம்மா வச்சு போடலாம். அது ரொம்ப பெஸ்ட். ஓகே யூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்ன? A equal to BQ plus R. இந்த ஆரோட கண்டிஷன் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். 0 less than or equal to R less than B. இது வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. இப்ப ABC எல்லாத்தையும் நம்ம டேட்டா ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட்டா எழுதுறேன். ஏவை 13ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற மீதியை பாருங்க. ரிமைண்டர் பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 9. அது மாதிரி இன்னொரு டேட்டா என்ன இருக்கு? B-ய 13ஆல டிவைட் பண்ணும்போது இது வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதுறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. ஓகே B-ய 13ஆல வகுக்கும் போது 7 கிடைக்குது. அடுத்து C-ய 13ஆல டிவைட் பண்ணும்போது 10 கிடைக்குது. ஓகே இது எல்லாத்தையும் ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் மாத்தலாம். யூக்ளிட் டிவிஷன் லெம்மால சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவேஷனா மாத்தலாம். பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ஏவை நம்ம டிவைட் பண்றோம். B அப்படின்னா என்ன? டிவைடன்ட். இப்ப பாத்தீங்கன்னா ஏவை நம்ம B-ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற மீதியை இங்க போடுவோம். ரிமைண்டர் குவாஷன்ட் இங்க போடுவோம். ஓகேவா? இந்த ஏக்கு பேர் என்ன?
டிவைடண்ட், இந்த பிக்கு பேர் என்ன, டிவைசர், இந்த கியூக்கு பேரு குவாஷன்ட், இந்த ஆருக்கு பேரு ரிமைண்டர். இப்ப ஏவை நாம எதால டிவைட் பண்ண போறோம், 13 டிவைட் பண்ண போறோம். அப்ப அதுதானே பி. அப்ப b யோட வேல்யூ 13. q நமக்கு என்னன்னு தெரியல, அதனால அதை q1ன்னு வச்சுக்கலாம். குவாஷன் தெரியல, அதை q1ன்னு வச்சுக்கலாம். பிளஸ் இந்த ரிமைண்டர் தெரியும், ரிமைண்டர் கொஸ்டின்ல 9ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே மாதிரி b நம்ம 13 டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற குவாஷன்ட்ட q2ன்னு வச்சுக்கலாம். ரிமைண்டர் 7ன்னு கொடுத்திருக்காங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அதே ஃப்ளோல சொல்லுங்க, c 13 டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற குவாஷன் தெரியல, q3. ஏன்னா cன்றது ஒரு என்ன நம்பர்னே தெரியல, அதனால குவாஷன் தெரியல, q3. அப்போ ரிமைண்டர் எவ்வளவா, 10. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்ப நம்ம என்ன ஷோ பண்ணணும், ஷோவா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரிமைண்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்போ, a plus 2b plus 3c is divided by 13. இப்போ அவங்க எதை 13 டிவைட் பண்ண சொல்றாங்க, a plus 2b plus 3c. இதுக்கான வேல்யூவை நம்ம இங்க போடணும், a plus 2b plus 3c. ஏன்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுத போறோமா, 13q1 plus 9. 2b இருக்கு இல்லையா, b ஈக்குவேஷனை 2 மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அப்ப b ஈக்குவேஷன் இருக்கு நம்ம கிட்ட, அதை 2 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 26q2 2 4s are 2 7s are 14. இங்க 2 டிவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா, பிளஸ் அடுத்து 3c இருக்கு, c 3 டிவைட் பண்ணி சொல்லுங்க. 3 13s are 39, 13 39, q3 அப்படியே இருக்கும், பிளஸ் 30 30, 3 10s are 30. இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷனை அப்ளை பண்ணோம். இப்போ இதுல 13q1 இருக்கு, 26q2 இருக்கு, 39q3 இருக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 13q1 அடுத்து 26q2 அடுத்து 39q3 இப்படி எழுதிக்கணும். இப்ப இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, 9 14, 9 14 ஆட் பண்ணா எவ்வளோ, ஒரு 23 வருமா. அடுத்து இன்னொரு 13 இருக்கு, 30 இருக்கு, 30 ஆட் பண்ணீங்கன்னா 3 53 கிடைக்கும், 53 கிடைக்கும். இப்போ இதை எல்லாத்துல இருந்து நான் காமனா 13 வெளியெடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றேன். 13 இதுல இருந்து காமனா வெளியெடுக்கலாம்னு பிளான் பண்றேன். வெளியெடுக்க முடியுமா, வெளியெடுக்க முடியுமா, முடியாது. ஏன்னா 53 13 டேபிள்ல வரல. சரி, என்ன இருந்தா வெளியே எடுத்துக்கலாம், 53 இல்லாம 51 இருந்தா வெளியே எடுத்துக்கலாமா, 51 13 டேபிள்ல வருமா, 1 செகண்ட். ஓகே, 13 டேபிள் சொல்லி பாருங்களேன். 4 13s எவ்வளவு வருது பாருங்க, 4 10s 40, ஒன் செகண்ட். ஓகே, 4 இன்ட்டு 13ஓட வேல்யூ எவ்வளவு வருது, 4 10 40, 4 3 12, 52ன்னு வருது இல்லையா. 52 இருந்துச்சா உங்களுக்கு 13 டேபிள். இப்போ 53 இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், ஒரு சின்ன வேலை பண்ணணும். இங்க இந்த 53 52 பிளஸ் 1 பிரிச்சுக்கணும். ஏன் சார் 52 பிளஸ் 1 பிரிச்சீங்க, ஏன்னா 52 13வது வாய்ப்பாடு. இப்ப பாருங்க, நம்ம ஃப்ரீயா 13 நம்ம வெளியெடுக்கிறோம், 13 வெளியெடுக்கிறோம். அப்ப மிச்சம் என்ன இருக்குங்க, Q1 பிளஸ் 2 13 26 Q2, அப்புறம் இங்க 3 39, இங்க 39 39 பிளஸ் 39. 39ல 13 வெளியே வந்துருச்சு, 3 13 33 39 இல்லையா, அதனால 3 போட்டணும். அப்புறம் Q3 அப்படியே இருக்கும். இங்க 4 13 52 இல்லையா, 4. இது வரைக்கும் தான் 13 வெளியே எடுக்க முடியும். இந்த 1 வந்து தனி டிபார்ட்மெண்ட், அதனால பிராக்கெட் இங்கே முடிச்சிட்டேன். அப்போ இந்த 52 வரைக்கும் நம்ம இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்ல இருந்தும் 13 வெளியே எடுக்கிறோம். அதனால இது மல்டிபிள் ஆஃப் 13 இருக்கு இல்லையா, அப்ப which is divisible by 13. ஓகே, மல்டிபிள் ஆஃப் 13 நீங்க போட்டுக்கலாம். மல்டிபிள் ஆஃப் 13 பிளஸ் 1 இருக்கு. அப்போ இது வரைக்கும் 13வது வாய்ப்பாடு. அப்ப மிச்சம் இருக்கிறது தான் ரிமைண்டர்.
அப்ப பிளஸ் 1 தான் ரிமைண்டர். அப்ப ரெக்வயர்ட் ரிமைண்டர் எவ்வளவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? 1. ரெக்வயர்ட் ரிமைண்டர் இஸ் 1. சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம் வாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4th ப்ராப்ளம் பாருங்க. இது ஒரு சிம்பிள் 2 மார்க். 107 ஆனது 4q + 3 அந்த வடிவத்துல இருக்கும் அப்படின்னு நம்மள ஷோ பண்ண சொல்றாங்க. ஓகே, show that 107 is of the form 4q + 3 for any integer q. so இத பாத்தீங்கனால உங்களுக்கு யூக்ளிட் லெம்மா ஞாபகம் வரும். யூக்ளிட் லெம்மா என்ன? a = bq + r. r ஓட கண்டிஷன் 0 less than or equal to r less than b. இப்போ நாம என்ன பண்ணணும்? 107 ன்னு கொடுத்திருக்காங்க. அத நம்ம எந்த நம்பரால டிவைட் பண்ண போறோம்னா, நம்ம இந்த இடத்துல இது என்ன ஃபார்முக்கு கொண்டு வர சொல்றாங்க? 107 4q + 3 என்ற ஃபார்ம்ல எழுதி காமிக்க சொல்றாங்க. அதுல அந்த q க்கு பக்கத்துல 4 இருக்கு. அப்ப டிவைசர் 4. 4 ஆல நம்ம டிவைட் பண்ண போறோம். 4 ஆல் டிவைட் பண்ணும்போது 10ல பாத்தீங்கன்னா 2 4s are 8, மிச்சம் 2 27 வரும். ஓகே, 27ல 4 எத்தனை டைம்ஸ் இருக்கும் பாருங்க. 4 போடலாமா? 5 போடலாமா? 5 6 போடலாம் இல்லையா? 6 நாள் 24. சப்ராக்ட் பண்ணா மிச்சம் 3 வரும். அப்ப நான் 107 4 ஆல டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப இந்த இடத்துல 107 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி 107 = 4 ஆல டிவைட் பண்ணோம். b யோட வேல்யூ 4, குவாஷன்ட் 26 கிடைக்குது. பிளஸ் ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்குது? 3 ன்னு கிடைக்குது. இப்போ 4 இந்த 26 நம்ம q அப்படின்னு செட் பண்ணிட்டு where அப்படின்னு இங்க எழுதி q = 26 அப்படின்னு நம்ம காட்டணும். அப்ப அந்த 26 தான் நம்ம q அப்படின்னு மறைச்சு காட்டுறோம். அந்த 26 அதுவும் q 1 தான் அப்படின்னு ஓரமா எழுதிடுறோம். எதுக்கு சார் இப்படி எழுதுறோம்னா, அவங்க அந்த 107 இந்த ஃபார்ம்ல எழுத முடியுமா? எழுதி காமிங்க அப்படின்றாங்க. நம்ம அந்த ஃபார்ம்ல எழுதி காமிச்சிருக்கோம். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இதோட ஆன்சரே அவ்வளவுதான். சரியா? வேணா ஃபைனலா ஒரு வாட்டி நீங்க எடுத்து எழுதலாம். therefore 107 in the form 4q + 3 where q ஓட வேல்யூ என்னன்னு எழுதிடணும். q = 26. அது ஒரு இன்டிஜர். q ஒரு இன்டிஜர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் m + 1 ஆவது உறுப்பு n + 1 ஆவது உறுப்பின் இரு மடங்கு எனில் 3m + 1 ஆவது உறுப்பானது m + n + 1 ஆவது உறுப்பின் இரு மடங்கு என காட்டுக. சோ இங்கிலீஷ்ல கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் அவங்க கொடுத்திருக்காங்க. முதல்ல ஒரு given ஒன்னு கொடுத்திருக்காங்க. if ன்னு இருக்கு. if க்கு அப்புறம் வந்து அது given நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். m + 1 ஆவது உறுப்பு, அதாவது m + 1th term of an AP is twice n + 1th term. இதுக்கு என்ன மீனிங்? இப்ப tn ஃபார்முலா தான் இது இந்த கணக்குக்கு பேஸ். அதனால ஃபர்ஸ்ட் அதை நம்ம எழுதிடலாம். tn = a + n - 1 × d. இது tn ஃபார்முலா இல்லையா? nth டேர்முக்கான ஃபார்முலா. இவங்க என்ன சொல்றாங்க? நீங்க இந்த nth டேர்ம் இருக்கு இல்லையா? nth தலை மேல n பவர்ல என்ன இருக்கு? th. இங்க எவ்வளவாவது டேர்ம்? m + 1 ஆவது டேர்ம் tm + 1. m + 1 ஆவது டேர்மும் அது எப்படி இருக்குன்னா twice the n + 1 ஆவது டேர்மா இருக்கு. n + 1 ஆவது டேர்மா இருக்கு. அப்ப m + 1 ஆவது டேர்ம் எப்படி இருக்கு? n + 1 ஆவது டேர்மோட 2 மடங்கு இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன ஷோ பண்ணணும்? என்ன ப்ரூவ் பண்ணணும்? 3m + 1 ஆவது உறுப்பு twice m + n + 1 ஆவது உறுப்பு. சோ இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்க தெளிவா இருக்கணும்னா n-ஆவது உறுப்பு nth டேர்மோட ஃபார்முலாவை நல்லா உள்வாங்கிக்குங்க. nth டேர்ம் ஃபார்முலானா என்ன? a plus இங்க இருக்கிற வேல்யூல இங்க ஒண்ணு கம்மியா இருக்கும். இதை நல்லா உள்வாங்கிக்கணும். அப்போ tm + 1க்கு நம்ம ஃபார்முலா எழுதலாம். எழுதலாமா? a plus m + 1 - 1 into d. ஏன் சார் இங்க -1 போட்டீங்க? இப்பதானே சொன்னீங்க tn-னா இங்க n-க்கு கீழ என்ன இருக்கோ அது அங்க ஒண்ணு மைனஸ் பண்ணி எழுதணும். அப்ப இங்க n-க்கு பதிலா என்ன இருக்குன்னு புரிஞ்சுங்க. m + 1 அதுல -1 போடணும். அதே மாதிரி ஆப்போசிட்ல சொல்றீங்களா? இங்க 2 இருக்கு, பிராக்கெட் போட்டு எழுதுங்க. a plus இங்க என்ன இருக்கு? n + 1 ஒண்ணு கம்மியா எழுதணும்ல? ஃபார்முலால அப்ளை பண்றோம். ஒண்ணு கம்மியா எழுதணும். into d. இந்த பிராக்கெட் கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க, ஆன்சர் கரெக்ட்டா வரும். இப்போ 1 1 கேன்சல் ஆயிடுச்சுனா a plus md ன்னு இருக்கும். இங்க 2 into a plus 1 1 கேன்சல் ஆயிடுச்சுனா nd ன்னு இருக்கும். சரியா? இப்போ இந்த 2 உள்ள எடுத்து பெருக்கலாம்.
a plus md equal to 2 உள்ள பெருக்கலாமா 2a plus 2nd அப்படின்னு இருக்கும் 2 வந்து உள்ள பெருக்கிட்டோம் இப்போ நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி a ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் இப்போ md அந்த 2nd இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் அங்க 2a இந்த a அந்த சைடு கொண்டு போயிடுறேன் மைனஸ் a அப்ப md மைனஸ் 2nd ஈக்குவல் டு a அப்படின்னு கிடைக்கும் இது ஒரு வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் அதை அப்படியே பாக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் a ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு md மைனஸ் 2nd அப்படின்னு கிடைச்சிருக்கு ஓகே இப்போ அவங்க எந்த டேர்ம் கூட ஈக்குவல் பண்ண சொல்றாங்க பாருங்க 3m பிளஸ் 1வது உறுப்பையும் m பிளஸ் n பிளஸ் 1வது உறுப்பையும் கம்பேர் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா வரலாம் இந்த 3m பிளஸ் 1வது உறுப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் t 3m பிளஸ் 1வது உறுப்பு என்னன்னு போடலாம் நான் tn ஃபார்முலாவை எப்படி எழுதணும் தமிழ்ல சொன்னேன் tn னா a பிளஸ் இங்க என்ன இருக்கு n அதுல ஒண்ணு கம்மியா எழுதி d போடணும் தமிழ்ல புரிஞ்சுங்க அப்போ a பிளஸ் இங்க என்ன இருக்கு 3m பிளஸ் 1 அதுல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணி எழுதணும் ஆக்சுவலா சிம்பிளா நான் சொல்லணும்னா இந்த ஃபார்முலால இதை அப்ளை பண்ணிருக்கோம் அது ஈஸியா நம்ம எழுதிடலாம் சோ இப்போ a பிளஸ் ஒன்னு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3md அப்படின்னு கிடைச்சிரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது இதுல a ஓட வேல்யூ ஆல்ரெடி கட்டம் கட்டி வச்சிருக்கேன் பாருங்க அதை எடுத்து வந்து யூஸ் பண்ணுங்க a ஓட வேல்யூ md மைனஸ் 2nd பிளஸ் 3md இப்போ வேல்யூ சப்ராக்ட் பண்ணிடலாமா md இங்க இருக்கு லாஸ்டா ஒரு 3md இருக்கு மொத்தத்துல நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது 4md அப்படின்னு கிடைக்குது ஓகேவா மைனஸ் 2nd இருக்கு இதுவும் அப்படியே இருக்கட்டும் ஓகே இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன் இப்போ நான் அடுத்து t m plus 1 m plus n plus 1வது உறுப்பு கண்டுபிடிக்க போறேன் பாருங்க ஏன்னா क्वेश्चनல என்ன கேட்டிருந்தாங்க m plus n plus 1வது டேர்ம் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அந்த டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு கம்பேர் பண்ணலாம் இதுக்கு ஃபார்முலா திருப்பி tn ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க என்ன tn ஃபார்முலா திரும்ப அதேதான் a plus இங்க இருக்கிற வேல்யூல ஒன்னு மைனஸ் பண்ணி எழுதணும் m plus n plus 1 minus 1 into d 1 கேன்சல் பண்ணிடுறேன் a plus m plus n into d a ஓட வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன் மேல கட்டம் கட்டி வச்சிருக்கோம் நம்ம md minus 2nd அதை சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன் d உள்ள எடுத்து பெருக்கலாம் இங்க md minus plus nd அப்படின்னு உள்ள பெருக்கிருக்கேன் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்க md 2md தெரியுதா உங்களுக்கு 2nd இருக்கு இங்க ஒரு nd இருக்கு மைனஸ் 2nd ல ஒரு nd கழிச்சா மைனஸ் nd வரும் ஓகேவா இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப நல்லா கவனிக்கணும் கேள்வியில என்ன அவங்க ஏதோ ட்வைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்களா எதுக்கு எது ட்வைஸ்ன்னு கொஞ்சம் பொறுமையா பாருங்க 1 செகண்ட் டிஸ்பிளே ஆகல ஓகே 3m plus 1வது term is twice the m plus n plus 1வது term இதுக்கு மீனிங் புரிஞ்சுக்க முடியுதா உங்களால தமிழ்ல பாத்தீங்கன்னா 3n plus 1வது உறுப்பு எப்படி இருக்கும்னா m plus n plus 1வது உறுப்போட இரு மடங்கு இருக்கும்னாங்க சோ இங்க வாங்க நாம என்ன பண்ண போறோம் நல்லா கவனிங்க t3m plus 1வது உறுப்பை இப்ப எடுத்துக்க போறோம் எவ்வளவு இருக்கு 4md minus 2nd ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு பாருங்க அதை எடுத்திருக்கேன் இதுல இருந்து காமனா 2 வெளியே எடுக்கிறேன் 2 வெளியே எடுத்தா 2 2s are 4 2md இருக்குமா இங்க 2 வெளியே வந்துடுச்சுன்னா nd மட்டும் தானே இருக்கும் இப்ப நல்லா பாருங்க இங்க 2 இருக்கு இது என்னன்னு பார்த்தா செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு இது யாரோட டேர்ம் t m plus n plus 1வதோட டேர்ம் சோ ரிசல்ட் எழுதிடலாமா இப்ப வந்த ரிசல்ட் என்ன எதை குறிக்குது t 3m plus 1 இந்த term is twice the tm plus n plus 1 so அதாவது இதுக்கு மீனிங் என்ன 3m plus 1வது term எப்படி இருக்குன்னா m plus n plus 1வது term போல 2 மடங்கு இருக்கு ட்வைஸா இருக்குன்னு அர்த்தம் சரியா இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இதை போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க இது ஒரு 5 மார்க் क्वेश्चन ஈஸியா மாத்திக்குங்க ஓகே
நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா 6th கொஸ்டின்ல -2 -4 -6 அப் டு -100 கொடுத்திருக்காங்க என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்க. அதாவது ஃபைண்ட் த 12th term from the last term of AP அப்படின்னு சொல்லி ஒரு AP கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த AP எழுதிடலாம். இதுல டெக்னிக்கலா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. nth term எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஆனா அதை லாஸ்ட்ல இருந்து கேக்குறாங்க. பார்க்கலாம் வாங்க. -2 -4 -6 up to -100 அப்படின்னு ஒரு AP இருக்கு. இது வந்து AP arithmetic progression அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க 12th term கேக்குறாங்க. 12th termனா ஃபர்ஸ்ட்ல இருந்து 12th term இல்ல, லாஸ்ட்ல இருந்து 12th term. அப்போ இந்த AP-ய நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். பின்னாடி இருந்து எழுத ஆரம்பிச்சிடணும். -100 அப்புறம் என்ன இருக்கு முன்னாடி -98. எப்படி சார் -98 போட்டீங்கன்னா இங்க இந்த ஃப்ளோ புரிஞ்சுங்க. -2 -4 -6 ஈவன் நம்பர்லயே போது தெரியுதா? சோ அந்த ஃப்ளோ புடிச்சு நீங்க -100 அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் -98 அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் -96 அப்படியே அப் டு இந்த லாஸ்ட் நம்பர் -2 இந்த லாஸ்ட் நம்பர் -2 அப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடணும். எழுதிட்டு இப்ப டேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏவோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம்ன்றதுனால -100. D ஓட வேல்யூ என்ன? T2 - T1 தானே D ஓட வேல்யூ. T2 - T1. D னா என்ன? காமன் டிஃபரன்ஸ். T2 என்ன வேல்யூ? T2 ஓட வேல்யூ என்ன? -98 மைனஸ் ஃபார்முலால ஒரு மைனஸ், இங்க T1ல ஒரு -100 இருக்கு. அப்ப +100 போட்டுக்கணும். ஃபார்முலால ஒரு மைனஸ், டேர்ம்ல ஒரு மைனஸ். இப்போ 100ல 98 போச்சுன்னா எவ்வளவு வரும்? +2. அடுத்து என்ன கேக்குறாங்க கொஸ்டின்ல? 12th term கேக்குறாங்க. T12 கொஸ்டின் மார்க். இந்த மாதிரி நீங்க டேட்டா கலெக்ஷன் கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்து Tn ஃபார்ம்ல நமக்கு தெரியும் இல்லையா? Tn = A plus n minus 1 into D. இதான் nth term ஓட ஃபார்முலா. இதுல நம்ம 12th term கண்டுபிடிக்க போறோம். அப்ப n-க்கு 12 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். A ஓட வேல்யூ மேல நம்ம டேட்டா எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. -100 அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். பிளஸ் n - 1 12ன்னு இருக்குல்ல, 12ல ஒன்னு மைனஸ் பண்ணா 11 வரும் இல்லையா? அதனால இங்க 11 போடணும். D ஓட வேல்யூ 2. காமன் டிஃபரன்ஸ் மேல இருக்கு பாருங்க. காமன் டிஃபரன்ஸ் 2. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். -100 பிளஸ் 2 × 11 22. ஓகேவா? இப்போ 100ல 22 மைனஸ் பண்ண போறேன். 100ல 22 மைனஸ் பண்ணா 78 கிடைக்குமா? இப்ப பெரிய நம்பருக்கான சைன் போடணும் இல்லையா? பெரிய நம்பர் என்ன? 100. 100க்கான சைன் மைனஸ், அதனால -78ன்னு போடணும். ஓகேவா? -78 தான் இதோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? சோ அடுத்த கேள்வி பாருங்க. 2 கூட்டுத்தொடர் வரிசைகள் ஒரே பொது வித்தியாசம் கொண்டுள்ளன. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 2, மற்றொரு தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 7. இரு தொடர் வரிசைகளின் 10வது உறுப்புகளுக்கிடையே உள்ள வித்தியாசம் 21வது உறுப்புகளுக்கிடையே உள்ள வித்தியாசத்திற்கு சமம் என நிரூபித்து, இந்த வித்தியாசம் அந்த கூட்டுத்தொடர் வரிசைகளின் பொது வித்தியாசத்திற்கு சமமாக உள்ளது என நிறுவுக அப்படின்னு காட்ட சொல்றாங்க. சோ இங்கிலீஷ்ல பாருங்க. 2 APs have same common difference. சோ 2 AP இருக்கு. ஃபர்ஸ்ட் AP1 AP2 அப்படின்னு எடுத்துக்க போறேன். காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கு. The first term of one AP is 2. ஒரு AP ஓட first term 2 and that of the other is 7. இன்னொரு AP ஓட first term 7. first termனா என்ன சிம்பிள்? A கொடுத்திருக்காங்க. Show that the difference between their 10th terms, டிஃபரன்ஸ்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும்ல. 10th termங்கள்லாம் இந்த 2 AP ஓட 10th termலாம் மைனஸ் பண்ணா வர ஆன்சர் as same as the difference between their 21st term. 21வது டேர்ம்ஸோட டிஃபரன்ஸுக்கு சேமா இருக்கணுமா? which is same as the difference between any two corresponding terms. 21வது டேர்ம் மட்டும் இல்லாம எந்த 2 டேர்மை நீங்க சப்ராக்ட் பண்ணாலும் சரி, அது சேமா தான் இருக்கணும்னு நிரூபிக்க சொல்றாங்க. தமிழ்ல கொஞ்சம் வேற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. லாஸ்டா அது காமன் டிஃபரன்ஸ் கூட ஈக்குவலா இருக்குன்னு காட்ட சொல்றாங்க. நம்ம இங்கிலீஷே ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா கவனிச்சிட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். 2 AP இருக்குன்னு தெளிவாயிடுச்சா? அப்ப ஃபர்ஸ்ட் AP1 அப்படின்னு போட்டுக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2.
அப்ப அந்த ஏபி சீக்வன்ஸை நம்ம எழுத போறோம். ஏபி சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்னா ஏ ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் டூ டி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? ஏ டூன்றதுனால இங்க நம்ம டூ அப்ளை பண்ணிக்கலாம். டூ டூ பிளஸ் டி டூ பிளஸ் டூ டி இப்படி போயிட்டே இருக்கும். இது ஏபி ஒன். ஏபி டூ எடுத்துக்கலாம். ஏபி டூ ஏபி டூல ஃபர்ஸ்ட் டேர்ம் 7 சொன்னாங்க. அப்ப ஏ வந்து 7 எடுத்துக்கணும். காமன் டிஃபரன்ஸ் சேம். அப்ப அந்த சீக்வன்ஸுக்கும் இந்த சீக்வன்ஸுக்கும் காமன் டிஃபரன்ஸ் டினே வச்சுக்கலாம். இதுக்கு வந்து அதே ஏபி சீக்வன்ஸ் ஏ ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் டூ டி அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் எவ்வளோ 7. அப்ப 7 ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் 7 அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்ப அவங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. எந்த டேர்மோட டிஃபரண்ட் 10th டேர்ம்ஸோட டிஃபரண்ட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற 10th டேர்ம் ஸ்மால் t10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் சீக்வன்ஸோட 10th டேர்ம் கேபிட்டல் T10. Tn ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? Tnக்கு என்ன ஃபார்முலா? Tn equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க என்ன நம்பர் n இருக்கோ அந்த d கூட அது -1 எழுதணும். ஒன்னு கம்மி பண்ணி எழுதணும். தெரியும் இல்லையா? இப்போ இதுக்கு T10க்கு சொல்லுங்களேன். T10க்கு என்ன ஃபார்முலா? a plus 9d நம்ம போடணும். ஓகேவா? மைனஸ் இங்கேயும் பாருங்க a plus 9d தான் வரும். பட் இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல என்ன 2. அப்ப 2 plus 9d ஓகே, இங்க மைனஸ் செகண்ட் சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? 7 சொல்லியிருந்தாங்க. 7 plus 9d. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? மைனஸ் உள்ள எடுத்து பெருக்க போறோம். 2 plus 9d மைனஸ் உள்ள போச்சுன்னா -7 -9d அப்படின்னு மைனஸ் உள்ள போயிடும். இப்போ சப்ராக்ட் பண்ணலாமா? 90க்கு 90 கேன்சல் ஆயிடும். ஓகே தானே? இப்போ 2 minus 7 எவ்வளவு வரப்போகுது? -5. இது அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ 21st டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸோட 21st டேர்ம் ஸ்மால் t21 செகண்ட் சீக்வன்ஸோட 21st டேர்ம் கேபிட்டல் T21 வச்சா வித்தியாசம் தெரியுன்றதுனால அப்படி வைக்கிறோம். இப்போ T21க்கு என்ன ஃபார்முலா? a plus 20d பிராக்கெட் மைனஸ் இருக்கு. T21க்கு என்ன? அதே a plus 20d. பட் a வந்து வேற வேற. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல a ஓட வேல்யூ எவ்வளோ? 2 plus 20d அப்புறம் மைனஸ் இங்க a ஓட வேல்யூ எவ்வளோ? 7 plus 20d. a ஓட வேல்யூ 7. மைனஸ் உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? -7 minus 20d. 20dக்கு 20d கேன்சல் ஆயிடும். 2 minus 7 ஓட வேல்யூ -5 கிடைக்கும். சரியா? பாருங்களேன். T10 10வது உறுப்புகளோட வித்தியாசம் -5, 21வது உறுப்புகளோட வித்தியாசமும் -5. ஓகேவா? இப்போ கேள்வியில கடைசியா என்ன கேட்டாங்க? எந்த ரெண்டு டேர்ம் இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும் காட்ட சொன்னாங்க. எந்த ரெண்டு டேர்மும் அப்படின்னா எனி டேர்ம்ஸ் அப்படின்னா n வச்சு போடணும். Tn minus Tn கேபிட்டல் Tn. Tnக்கு ஃபார்முலா என்ன? a plus n minus 1 into d. ஓகேவா? மைனஸ் இதுக்கு ஃபார்முலா அதே a plus n minus 1 into d. இப்போ a ஓட வேல்யூ என்ன? 2 plus இந்த n minus 1 into d அப்படியே வச்சுக்கிறேன். இங்க மைனஸ் உள்ள அனுப்பிச்சிடுறேன். a ஓட வேல்யூ அது செகண்ட் சீக்வன்ஸ்ல 7 minus n minus 1 into d. இப்போ n minus 1 into d n minus 1 into d கேன்சல். 2 minus 7 எவ்வளவு வரும்? -5. அப்ப பாருங்களேன். T10ங்களோட டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு T21st டேர்முங்களோட டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனி டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ். இதை தான் நிரூபிக்க சொன்னாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு. புரிஞ்சிருக்க நம்பரை இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஒரு நபர் 10 வருடங்களில் 16,600 சேமிக்கிறார். மொத்தம் எவ்வளவு வருஷம் பார்த்துங்க? 10 இயர்ஸ். 10 இயர்ஸ்ல வந்து எவ்வளவு சேமிக்கிறாரு? 16,600 ரூபாய் சேமிக்கிறாரு. ஒவ்வொரு வருடமும் அவர் சேமிக்கும் தொகையானது அதற்கு முந்தைய வருடம் சேமிக்கும் தொகையை விட 100 அதிகமா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பழைய வருஷத்தை விட 100 ரூபாய் அதிகமா சேர்த்துட்டே வராரு. அவர் முதல் வருடம் எவ்வளவு சேமித்திருப்பார்? இதான் கேக்குறாங்க. சரியா? இப்ப நான் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு? இப்ப ஏபி எழுத போறேன். நல்லா கவனிங்க. ஏபி எழுத போறேன். எப்படி ஏபி எழுத போறேன்னு பாருங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்.
ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு சேமிச்சாருன்னு தெரியல, ஏன்னு வச்சுக்கலாம். ஆனா அடுத்த வருஷம் அதை விட 100 ரூபாய் அதிகமா சேமிக்கிறாரு, பிளஸ் 100ன்னு சேர்த்துக்கணும். அடுத்த டைம் வேணுமா, அதை விட 100 ரூபாய் அதிகமா சேமிக்கிறாரு, அப்ப எவ்வளவு வரும்? இன்னொரு 100 ரூபாய் அதிகமானா 200 போட்டுக்கணும். இதே மாதிரி சேமிச்சுட்டே போறாரு. அப்ப கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்களே, அந்த டேட்டாஸ்லாம் எழுத போறோம் பாருங்க. SN கொடுத்திருக்காங்க. SN = 16,500. ஏன் சார் இது SN எடுத்தீங்க அப்படின்னா டோட்டல் சேமிப்பு அது. இங்கிலீஷ்ல பாருங்க, a man saved 16,500 in 10 years. என்னுக்கு 10ன்னு எடுத்துக்கணும். 10 வருஷத்துல இவ்வளவு சேர்த்துட்டாரு, மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. அப்ப SN நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப SNக்கு ஃபார்முலா நம்ம சொல்லலாமா? SNக்கு என்ன ஃபார்முலா? n/2 2a plus n minus 1 into d equal to 16,500, 16,500. இப்ப என்னக்கு தான் நமக்கு தெரியுமே 10 years அப்படின்னு, என்னக்கு 10ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 10/2. ஓகேவா? என்ன தேவைன்றத क्वेश्चन படிச்சலாமா? In each year after the first he saved 100 more than he did in the preceding years. ஓகே, இது சொல்லியாச்சு. How much did he save in first year? அதாவது முதல் வருடம் A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா அந்த கணக்கோட விடை முடிஞ்சு போச்சு. ஏன்னா முதல் வருஷம் அவர் எவ்வளவு சேமிச்சிருப்பாரு தான் கேள்வி. சோ அந்த A கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க A வை தவிர மீதி எல்லாமே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 2 into A ஓட வேல்யூ தெரியாது. n-1 னா 9 போடணும். ஏன் சார் 9? என்னோட வேல்யூ 10 னா n-1 9. D போடணும். D ஓட வேல்யூ நமக்கு தான் தெரியுமே, காமன் டிஃபரன்ஸ்னா T2 - T1. நமக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும் 100 தான் காமன் டிஃபரன்ஸ்னு. செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம கழிச்சு பார்க்கும்போது ஏ கேன்சல் ஆயிடும், டி ஓட வேல்யூ 100 கிடைக்கும். அப்ப டிக்கு நம்ம 100 போட்டுக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு 16,500 இருக்கு. இப்போ இங்க இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே அங்க எடுத்துட்டு போறேன். 2a plus 9 into 100 900 வரும். இப்போ 16,500 இங்க 10/2 இருக்கு இல்லையா, அங்க போச்சுன்னா 2/10 ஆயிடும். 10னா என்ன பண்ணலாம், ஈஸியா ஒரு 0 கட் பண்ணி விட்டுடலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 2a ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் மிச்சம் இருக்கிற 16,500 பெருக்க போறோம். 2 into 16,000 சாரி 1,650 1650 எவ்வளவு வரும்? 3,300 கிடைக்குது. சரியா? 3,300. இப்போ இங்க இருக்கிற 900 இருக்குல்ல, அது ஆப்போசிட்ல கொண்டுட்டு போறேன், -900. இப்போ 2a ஈக்குவல் டு 3,300ல இருந்து 900 கழிக்கும் போது உங்களுக்கு 2,700 கிடைச்சிடும். ரைட்டா நான் சொல்றது? ஓ, 2,400 கிடைச்சிடும் இல்லையா? $2,400. அப்போ A ஓட வேல்யூ வேணா 2,400/2. A ஈக்குவல் டு இது ரெண்டால கேன்சல் பண்ணா 1,200. Therefore is first savings is rupees 1,200. ஓகே, இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கம்மா. நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க, 9th கொஸ்டின். 9th கொஸ்டின்ல find the GP in which the second term is √6 and the sixth term is 9√6 ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜிபி சீரியஸ் பெருக்கு தொடர் வரிசையை கண்டுபிடிச்சு கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பருக்கு பேர் வைக்க போறோம். √6 கொடுத்துருக்காங்கல்ல, அது செகண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம T2ன்னு எடுத்துக்கணும். புரியுதா? √6 வந்து செகண்ட் டேர்ம்ன்றதுனால T2ன்னு எடுத்துக்கிறோம். T2க்கு நம்ம ஜிபியோட ஃபார்முலா போட்டுக்கலாம். ஜிபிக்கு டிஎன் ஃபார்முலா என்னன்னா AR பவர் n-1. ஓகேவா? அப்ப T2க்கு என்ன சொல்லலாம்? AR பவர் 1ன்னு சொல்லணும். ஏன்னா என்னோட வேல்யூ 2, 2ல 1 போச்சுன்னா 1 ஈக்குவல் டு √6. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இப்போ 6th டேர்ம் கொடுத்துருக்காங்க. 6th டேர்ம்னா நம்ம T6 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? T6 ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 9√6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. T6னா என்ன? AR பவர் 5. ஏன் சார் AR பவர் 5 அப்படின்னா TN ஃபார்முலா சொல்லி பாருங்க. AR பவர் n-1. அப்போ 6னா 5 வரும். 9√6 அப்படியே இருக்கு, ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிட்டேன்.
இப்போ நம்ம ஜிபியை கண்டுபிடிக்கணும்னா ஏவும் ஆரும் வேணும். ஏ வேல்யூ வேணும், ஆர் வேல்யூ வேணும். அதனால நான் செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால டிவைட் பண்றேன். செகண்ட் ஈக்குவேஷன்ல எல்ஹெச்எஸ் வேல்யூ என்ன? ஏஆர் பவர் 5. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எல்ஹெச்எஸ் வேல்யூ என்ன? ஏஆர். இப்போ ஆர்ஹெச்எஸ் பாருங்க. செகண்ட் ஈக்குவேஷன்ல ஆர்ஹெச்எஸ் வேல்யூ 9√6. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல √6. √6 கேன்சல் ஆயிடுச்சு. ஏ கூட கேன்சல் ஆயிடுச்சுங்க. ஆரோட வேல்யூ கேன்சல் பண்ணீங்கன்னா ஆர் பவர் 4ன்னு வரும். மிச்சம் இங்க 9ன்னு இருக்கும். இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாருங்க. ஆர் பவர் 4ஓட வேல்யூல இருந்து நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 9-ஐ 3 ஸ்கொயரா எழுதிடலாம். இப்போ ஒரு பவரை நம்ம கேன்சல் பண்ணும்போது 2-ஐ கேன்சல் பண்ணா 2 2s are 4. பவர் கேன்சல் பண்ணிட்ட 2 டேபிள்ல. இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு 3 அப்படின்னு இருக்கும். அப்போ ஆர் ஈக்குவல் டு √3ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஓகே. பிளஸ் ஆர் மைனஸ் போடணுமா அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் போட தேவையில்லை. ஏன்னு நான் சொல்றேன். ஆர் ஈக்குவல் டு √3ன்னு செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஏவோட வேல்யூ வேணும். ஏ வேல்யூ வேணும்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1ல பாத்தீங்கன்னா ஏஆர் ஈக்குவல் டு √6ன்னு இருக்கு. இந்த இடத்துல நாம ஏவோட வேல்யூ வேணும்னா ஆரோட வேல்யூ √3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு √6. இப்போ ஏவோட வேல்யூ வேணும்னா √6/√3ன்னு கீழே எடுத்துட்டு வந்துடுறேன். ஸ்கொயர் ரூட் உள்ள இருக்கிறத ஸ்கொயர் ரூட் உள்ள இருக்கிறது கூட அடிக்கலாம். மேலேயும் ஸ்கொயர் ரூட் கீழேயும் ஸ்கொயர் ரூட் இருக்கு, அடிக்கலாம். 1 டைம், இது 2 டைம். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளவே எழுதணும் வர நம்பரை. அப்போ ஏவோட வேல்யூ √2. சரியா? இப்போ நம்ம ஆரோட வேல்யூ ஏன் பிளஸ் ஆர் மைனஸ் போடல? ஏன்னா யூஸ்வலா ஒரு ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் பயன்படுத்துவோம். ஏன் இங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற அந்த T2 T6 டேர்ம்ஸ்லாம் பாசிட்டிவா இருக்கு. அப்போ காமன் ரேஷியோ கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருந்திருக்கும் இல்லையா? அதனால நம்ம ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணிட்டோம். இப்ப கேள்வியில என்ன கேட்டாங்க? ஜிபி சீக்வன்ஸ் கேட்டாங்க. ஜிபிக்கு என்ன ஃபார்முலா? ஏஆர் ஸ்கொயர். மீதிலாம் எழுதாம நம்ம எக்ஸெட்ரா போட்டுறோம். ஓகேவா? இப்போ இதுல ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறேன். √2. இங்கேயும் ஏ இருக்கு √2. ஆரோட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? √3. அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அகைன் இங்க ஏவோட வேல்யூ √2. ஆர் ஸ்கொயரோட வேல்யூ, ஆரோட வேல்யூ √3. இங்க ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? எக்ஸெட்ரா. இப்போ √2 √2வையும் √3யும் பெருக்குனா √6ன்னு போட்டுக்கலாம். இங்க இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்போ மிச்சம் 3√2 அப்படின்னு இருக்கும். இதுதான் இந்த கணக்குக்கு தேவையான ஜிபி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ 10th ப்ராப்ளம் பாருங்க. The value of a motorcycle depreciates at the rate of 50% per year. ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 15% அது தேய்மானம் அடையுது. சரியா? மதிப்பு குறையுது. What will be the value of motorcycle 3 years ends? 3 வருஷம் பொறுத்து அந்த மோட்டார் சைக்கிளோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கணும். Which is now purchased for 45,000. 45,000 கொடுத்து அந்த மோட்டார் சைக்கிள் இப்போ வாங்கியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வாங்கின அமௌண்ட் எவ்வளோ? ஏ அப்படின்னு எடுத்துக்க போறோம். 45,000 கொடுத்து ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்குறாங்க. அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்டா எடுத்துக்கணும், ஏ. இப்போ ஒவ்வொரு வருஷமும் 15% குறைஞ்சிட்டே வர்றதுனால இதை நம்ம ஜிபியில போடணும். 15% குறைஞ்சிடுது, 15% போயிடுது. அப்ப எவ்வளவு இருக்கோ இருக்கிறத வச்சுதான் கணக்கு போடணும். சரியா? 15% போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? சதவீதம்னா 100 தானே. அதுல 15 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 85% இருக்கும். சரியா? இப்ப பர்சன்டேஜ் சிம்பிள் எடுத்தா பைல என்ன போடணும்? 100 போடணும். இதுதான் வந்து ஆர். இது 5ஆம் வாய்ப்பால அடிச்சுக்கிட்டோமா சார்னா வேணாம். பைல 100, அதாவது 0 இருந்ததுன்னா 100, 10, 1000 கீழே இருந்ததுன்னா நல்லது, அப்படியே இருக்கட்டும். இது அடிக்காதீங்க. சோ இப்ப கேள்விக்கு என்ன வேணும்? 3 வருஷம் பொறுத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்பு. அப்போ 4th இயர் அதோட வேல்யூ கேக்குறாங்க. புரிஞ்சுக்குங்க. 3 வருஷம் பொறுத்துனா 4th இயருக்கு அதோட மதிப்பு கேக்குறாங்க. சரியா? அப்போ நாம என்ன பண்ணணும்? ஏஆர் பவர் n-1 ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் 4th இயருக்கு. ஏவோட வேல்யூ முன்னாடி நான் என்ன பண்றேன்? ஏஆர் பவர் 3ன்னு போட்டுறேன். ஏன் சார் 3 போட்டீங்கன்னா என்னோட வேல்யூ 4. அப்போ 4 - 1 3 வரும். இப்போ ஏவோட வேல்யூ 45,000 இன்ட்டு ஆரோட வேல்யூ 85/100. அதை நான் இப்போ 3 வாட்டி போட போறேன். ஏன் 3 வாட்டி போடுறோம்? ஏன்னா இங்க கியூப் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு
இப்போ இங்க பாருங்களேன் 3 0 கேன்சல் பண்ணியிருக்கேன் நியூமரேட்டர்ல. டினாமினேட்டர்லயும் பாருங்க 3 0 கேன்சல் பண்ணியிருக்கேன். தெரியுதா? இப்போ என்ன இருக்குமோ அதை எழுதுங்க. நியூமரேட்டர்ல 45 இருக்கும், 85 இருக்கும், இன்னொரு 85, அகைன் ஒரு 85. ஒரு 45, 3 85 இருக்கு. டினாமினேட்டர்ல என்ன மிச்சம் இருக்கு பாருங்க. ஒரு 0, 3 0 தெரியுதா? அதாவது 1000 தான் டினாமினேட்டர்ல மிச்சம் இருக்கு. நீங்க என்ன கேட்பீங்க? மேல் ஸ்டெப்லயே இந்த 85யும் 10யும் 5th டேபிள் அடிக்கட்டுமா சார்ன்னுவீங்க. அதெல்லாம் அடிக்காதீங்க. கீழ ஜீரோஸ்லாம் இருந்ததுன்னா நமக்கு சேஃப். புள்ளி தள்ளி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் பெருகிட்டு. அதனால அடிக்காதீங்க. அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கிடும் சம்ம. சரியா? இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த 45, 85, 85, 85 மல்டிப்ளை பண்ணணும். கொஞ்சம் பொறுமையா மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். சரியா? இத மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்ன்றத நான் இப்ப டைரக்ட்டா இங்க எழுதிடுறேன். நீங்க மல்டிப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதோட வேல்யூ 2763 5625 அப்படின்னு கிடைக்கும். பைல எவ்வளவு இருக்கு 1000. பைல 1000னா பின்னாடியில இருந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க போறோம் இல்லையா? அப்ப புள்ளி எங்க வரும் பாருங்க 27635 பாயிண்ட். ஏன்னா 3 ஸ்தானம் பாருங்க கணக்கு பண்ணி வச்சிருக்கேன். இப்படி கிடைக்குது. இத ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பரா எழுதும்போது 27636ன்னு எழுதிடுவாங்க. பிகாஸ் புள்ளிக்கு அப்புறம் இருக்க நம்பரை 5 தாண்டி போச்சுன்னா நம்ம இதை ரவுண்ட் ஆஃபா எழுதிடலாம். ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி அப்ப 35 36 எழுதிட்டாங்க. முன்னாடி ருபீஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். இப்போ வார்த்தை எழுதிடலாமா? therefore the value of the motorcycle after 3 years is rupees 27636. இதுதான் இதோட ஆன்சர். எல்லா சமயம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.